Welcome back to the Max Class children. Today we are going to see the properties of rational number associative property. Already we saw closure property and commutative property. Now let us see associative property for addition and also multiplication. See, for any rational number A, B, C, 3 rational number எடுக்கிறோம். Last time நம்ம commutative property ல பார்த்தது வந்து 2 rational number தான் எடுத்தோம். A என்ற ஒரு நம்பரும் B என்ற ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்தோம். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா 3 numbers எடுக்கிறோம். A, B, C 3 rational number எடுக்கிறோம். சோ இந்த மூணையும் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து satisfy ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். Addition. This is addition. See, A plus B plus C equal to A plus B plus C. So this is left side, this is right side. The same procedure. So first என்ன பண்ணணும், solve பண்ணணும். left side solve பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். next right side solve பண்ணி another answer. So ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் associative property of addition satisfied. Okay, next பாருங்க, the same way multiplication. இந்த multiplication நம்ம என்ன பண்றோம் அப்படினா 3 rational numbers எடுக்கிறோம். A, B, C 3 type of rational numbers எடுக்கிறோம். So அதோட ப்ராப்பர்ட்டி பாருங்க, A into bracket வந்தாலே உங்களுக்கு தெரியும், half னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் 6th ல. So A into BC, A into BC equal to AB into C. So இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இங்கே என்ன வரும், மல்டிப்ளை. இந்த ப்ராக்கெட் இருந்தாலே நம்பர்ஸை வந்து ப்ராக்கெட்டுக்கு பிஃபோராக உள்ள நம்பரையும் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணுங்கிறது நம்ம 6th படிச்சிருக்கோம். ஸோ A into BCங்கிறது அதே மாதிரி தான், B into C. A into B into C equal to A into B into C. ஸோ இதுவும் வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள BCயை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட ஏவை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் லெஃப்ட் சைடில். அட் த சேம் டைம் ரைட் சைடில் என்ன பண்ணணும், AB நம்பரை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட Cன்ற நம்பர் என்ன பண்ணணும், அகைன் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் மல்டிப்ளிகேஷன். Next children, let us see the exercise 1.3 third sum. See the question carefully children. Verify the associative property for addition and multiplication for the rational number. So given number அவங்களே கொடுத்துட்டாங்க, A, B, C. So 3 numbers அவங்களே கொடுத்தாச்சு. இந்த 3 numbers வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா associative addition satisfy ஆனு செக் பண்ணணும். At the same time associative multiplication satisfy ஆனு செக் பண்ணணும். Let us see children. So first we see the addition. Associative property of addition. So என்ன property, A plus B plus C equal to A plus B plus C. So this is the property. Left side, right side. So let A equal to the given number minus 7 by 9, B equal to 5 by 6, C equal to minus 4 by 3. So first நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும், எதை சால்வ் பண்ணணும், லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். LHS equal to left hand side equal to A plus B plus C. So what is the value of A? A ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, minus 7 by 9 plus bracket பண்ணிக்கோங்க, B ஓட வேல்யூ 5 by 6 plus C ஓட வேல்யூ minus 4 by 3. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், அங்கே கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியில் உள்ள ABCன்ற வேல்யூவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சரோட நம்ம என்ன பண்ணணும், minus 7 by 9 ஆட் பண்ணி போடணும். See children, minus 7 by 9 plus 5 by 6 plus minus 4 by 3. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை ரைட் as it is, இதுவே பண்ணப்படுறது அப்படியே போட்டுருங்க. இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணணும். லிசன், ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ரேஷனல் நம்பர். ஸோ டினாமினேட்டர் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது பாருங்கள் 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு மல்டிபிள்ஸ் வருதான்னு பார்க்கணும். வருது. இப்போ 3 டேபிள்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா 6 வரும். 3ல் எத்தனை டைம் 6 வருது, 2 டைம் போட்டிங்கன்னா 6 வந்துருமா, 3 2s போட்டால் அந்த 6ங்கிற ஆன்சர் அங்கே வந்துருமா, அப்போ சேம் ஆகிடுமா, டினாமினேட்டர் சேம் ஆகிடுமா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம், செகண்ட் நம்பர் மட்டும் என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரைட் த ஃபஸ்ட் ரேஷனல் நம்பர் ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா த சேம் ஃபார் நியூமரேட்டர். நியூமரேட்டர் என்ன பண்ணணும் என்ன நம்பர் எடுக்கிறோமோ டினாமினேட்டரில் என்ன காமன் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் நியூமரேட்டர் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் -4 + 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8 by 3 2s are 6. இப்போ பாருங்கள் இப்போ காமனாக வந்துருச்சா எல்சிஎம் இது டினாமினேட்டர் பாருங்கள் காமனாக வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஆட் த நியூமரேட்டர். நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் -7/9 டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும் நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். +5 இங்கே -8. ஸோ சைன் வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணணும். சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். சைன் சேமாக இருந்தால் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 8லேருந்து 5 என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். 8 - 5 3. ஸோ பிக்கர் நம்பருக்கு என்ன சைன் இருக்குங்க மைனஸ். ஸோ -3 ஓகே பை டினாமினேட்டர் 6. ஆர் யூ கிளியர் சில்ட்ரன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணி போட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது இன்னொரு ரேஷனல் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அகைன் இதே ப்ராசஸ் தான் பண்ணணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் டினாமினேட்டர் நம்ம வந்து சேம் டினாமினேட்டரை மாற்றிட்டு நியூமரேட்டர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போட்டுருக்கணும். ஓகே போடலாமா. இப்போ இதில் பாருங்கள் இது காமன் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கலாமா 9 6க்கு நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எந்த டேபிளில் 9 6 வரும் உங்களுக்கு 3 டேபிள் வரும் இல்லையா. ஸோ 3 டேபிள் போடலாம். How many 3s are in 9? 3 times. So 3 3s are 9. Next, how many 3s are in 6? 2 times. 2 3s are 6. Are you clear? Next step என்ன பண்ணணும் இப்போ 3 டேபிளில் 2 வராது 2 டேபிளில் 3 வராது. இங்கே நம்ம 3 எப்படி போட்டோம்னா 9க்கும் 6க்கும் காமனாக நமக்கு 3ன்றது நமக்கு இருந்தது. காமன் ஃபேக்டர் இருந்தனால நம்ம போட்டோம். இதில் காமன் ஃபேக்டர் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஸோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது இல்லைங்களா. ஸோ 3ங்கிறதே ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ how many 3s are in 3? 1 time. 1 3s are 3. நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது இந்த 3 டேபிளில் நமக்கு வராது. ஸோ என்ன பண்ணணும் ரைட் ஆஸ் இட் இஸ் டவுன். கீழே என்ன பண்ணிடணும் அந்த நம்பர் அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் இங்கே 2 கிளியர் பண்ணணும் இல்லையா. ஸோ 2ல் வந்து 2 டேபிள் மட்டும்தான் வரும். ஸோ 2ல் 2 வந்து பார்த்திங்கன்னா 1 டைம். ஸோ இந்த 1ங்கிறது காமன் அதை அப்படியே போட்டுடலாம் 1. 2ல் 2 பார்த்திங்கன்னா 1 டைம் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு எல்சிஎம். இப்போ என்ன பண்ணணும் இந்த சைடில் உள்ள ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3 × 2 3 3s are 9 9 2s are 18. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கணக்கு கிடச்சிருக்கு 18ன்ற எல்சிஎம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 18 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ஸை எடுத்துடணும். 9க்கும் 6க்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது 2 நம்பரையும் எடுத்துட்டு நம்ம என்னவா மாற்றணும் 18 நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ 9 வந்து 18 மாறணும் அப்படின்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் 2 டைம்ஸ் போடலாமா. அப்போது லிசன் 9 2s are 18 ஆயிருங்களா. அப்போ சேம் நம்பரால் என்ன பண்ணணும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். The same procedure here. -3/6 6 வந்து 18 மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபார் நியூமரேட்டர். ஸோ 3 3s are. நெக்ஸ்ட் பாருங்கள் -7 × 2 மைனஸ் நம்பர் இங்கே ப்ளஸ் நம்பர் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 2s are 14 by 9 2s are 18. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் -3 + 3. ஸோ இப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும். 3 3s are 9 by 6 3s are 18. Are you clear? பாருங்கள் இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டரை ஆட் பண்ணி போடலாம். இப்போ -14ஐயும் ப்ளஸ் -9 என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா ரெண்டுமே சேம் சைனாக இருக்கா. இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா 14 + 9 14 + 9 என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும். 9 + 4 13 பேலன்ஸ் 1 ஸோ 2. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 23. ஸோ சைன் சேமாக இருக்கும்போது அந்த சைனை ஆன்சருக்கு போடணும் -23 by 18. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. Let us see children, LHS equal to -23 by 18. இப்போ LHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து RHS ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ABCன்றது திருப்பி அகைன் எழுதிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாருங்கள் A + B + C. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம் A B ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணுங்கள் -7/9 நெக்ஸ்ட் Bக்கு 5/6 ப்ளஸ் சியோட வேல்யூ -4/3. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் இந்த சேம் ப்ரொசீஜர். ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் செக் பண்ணும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கோங்கன்னு 9க்கு 6க்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. என்ன கிடச்சிருக்கு 18 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து 9 6 நம்ம எடுத்துகிட்டு நம்ம 18 மாற்றணும்.
அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 என்ன ஆகும் 18 ஆகும். அட் த சேம் டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 என்ன ஆகும் 18 மாறும். ஸோ இந்த ஸ்டெப்பை டைரெக்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே -4/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், -14/18 ப்ளஸ் 5 3s are 15/6 3s are 18 plus third fraction number rational number -4/3 as it is. next step பாருங்க, இப்போ -14 plus 15. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது தானே, அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். சைன் பாருங்கள் மைனஸ் இருக்கு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இல்லையா. பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணணும். 15 - 14 1. ஓகே, 15க்கு நம்ம ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் ப்ளஸ் சைன் சிம்பிள். ஸோ போடாமல் விட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் டினாமினேட்டர் 18. ஸோ ஆன்சர் பாருங்கள், அந்த ப்ராக்கெட்டுடைய ஆன்சர் பாருங்கள் 1/18 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது -4/3. நெக்ஸ்ட் பார்க்கலாம் 1/18 ப்ளஸ் -4/3 வந்துருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். த சேம் ப்ரொசீஜர், டினாமினேட்டர் சேம் பண்ணணும். இப்போ வந்து 3உடைய மல்டிபிள் நமக்கு 18. அதாவது 18ங்கிறது எப்படி நம்ம 3லேருந்து மாற்ற முடியும் அப்படின்னா, இங்கே 3யோட 6 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 18 ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ இதே ப்ரொசீஜர் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க 1/18 ப்ளஸ் -4 ப்ளஸ் 6. ஸோ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் 4 6 are 24 by 3 6 are 18. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நியூமரேட்டரை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணணும். 24 - 1 23. இந்த பிக்கர் நம்பருக்கு என்ன சைன் இருக்குது மைனஸ். ஸோ -23/18. ஸோ RHS ஈக்குவல் டு -23/18 வந்துச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் LHS ஈக்குவல் டு RHS, ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ LHS ஆல்சோ -23/18, RHS ஆல்சோ -23/18. ஓகே, hence a plus b plus c equal to a plus b plus c. Therefore associative property of addition is true for rational numbers. அப்போ associative property addition property வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு true நமக்கு find out பண்ணிட்டோம். Next we see the multiplication of associative property. இப்போ multiplicationல associative property satisfy ஆகுதான்னு பார்க்கலாம். The same number only will be taken. Okay, listen, what is the property for here? A into b into c equal to a into b into c. Okay, let a equal to -7/9, b equal to 5/6, c equal to -4/3. இப்போ என்ன பண்ணியாச்சு சேம் நம்பர் தான் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஒவ்வொரு நம்பரையும் போட்டு என்ன பண்ணுறோம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறோம். LHS ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வி டேக் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு a into b into c. ஓகே, ஸோ a -7/9 into b 5/6 into c -4/3. ஓகே, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரைட் த ஃபஸ்ட் நம்பர், செகண்டில் உள்ள ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், இதில் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 5 3 பண்ண முடியாது, ஆனால் 4 6 நம்ம கேன்சல் பண்ணலாம் சேம் டேபிளில். விச் டேபிள் 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ how many times 2 2s are 4, 3 2s are 6. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? நோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போடணும். டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போடணும். ஓகேவா, இங்கே +5 இங்கே -2 சரிங்களா. அப்போது டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. ஸோ -5 2s are 10, 3 3s are டினாமினேட்டர் 3 3s are 9. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இந்த ரேஷனல் நம்பர்ஸ்லையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ நத்திங், எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 7 × 10 70, 9 × 9 81. Therefore LHS equal to
70 by 81. ஸோ எல்ஹெச்எஸ் வந்துருச்சுக்கண்ணே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் போடலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டி என்ன வரும், A into B into C. So what is A? Minus 7 by 9. For B, 5 by 6 into for C, minus 4 by 3. Okay? Next கண்ணே, A value, B value, C value apply பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். The same procedure. Cancel பண்ண முடியுமான்னு பாருங்க. Nothing cancel. So as usual, multiply the numerator separately, denominator separately. Minus 7 plus 5. So minus into plus, minus 7 5s are 35. Next 9 6 are 54. Next bracket clear பண்ணிட்டோம். Into minus 4 by 3. So இந்த சம்ல பாருங்க, cancel பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் வந்திருக்கு, கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். முடியும். 4ஐயும் 54ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4. 54ல் 2 2s are 4, remainder 1, 14, 7 2s are 14. Are you clear? நெக்ஸ்ட் பாருங்க, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 35 into 2, 70. 35 into 2, 70. Next 27 into 3. 27 into 3 multiply பண்ணுங்க. 7 3s are 21 க்கு 1, balance 2. 2 3s are 6, 6 plus 2 8. So answer is 81. So 81 plus 70 by 81. So RHS equal to 70 by 81. The same will be for LHS. Therefore LHS equal to RHS. So ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா வந்திருக்கு. Hence A into B into C equal to A into B into C. Therefore associative property for multiplication is true for rational number. Next verify distributive property. Distributive property நம்ம பார்த்தீங்கன்னா 3 rational number வச்சுக்கிறோம். A B C ன்னு 3 numbers வச்சுக்கிறோம். இந்த 3 numbers வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டி பாருங்கள், A into B plus C இது லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு A into B plus A into C இது வந்து ரைட் சைடு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேலே கொடுத்துருக்குற 3 ரேஷனல் நம்பரை இந்த ப்ராப்பர்ட்டியில் அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போ லெஃப்ட் சைடு உள்ள ஃபார்மை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எழுதிக்கிறோம். A into B plus C. ஏவோட வேல்யூ -1/2 இன்ட்டு பியோட வேல்யூ 2/3 ப்ளஸ் சியோட வேல்யூ -5/6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், -1/2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ணணும், டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். 3 மல்டிபிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும்போது 3 மல்டிபிள்ஸ் 6ன்றது இருக்குது. ஸோ 3ங்கிறது எப்படி 6ஆக மாறும் அப்படின்னா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6ஆக மாறும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் இந்த 2ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 3 2s are 2 2s are. ஓகே, இப்போ வந்து ஏன்ற வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are by 3 2s are ப்ளஸ் -5/6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 2s are என்ன வரும், 4. 3 2s are 6 ப்ளஸ் -5/6 as it is. நெக்ஸ்ட் பாருங்கள், -1/2 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு இது என்ன பண்ணணும், இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு இல்லைங்களா, மேலே என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், சைன்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் சைன் இருக்குது, +4 இருக்குது, இங்கே -5 இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன பண்ணணும், நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும் இல்லையா. அப்போ 5 - 4ங்கிறது 1. 1க்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிகர் நம்பர் சைன் மைனஸ் போடுறோம். அப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆன்சர், -1/6. -1/6 போட்டுறோம். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வருது. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷனில் வரும்போது கேன்சல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பண்ண முடியுமான்னு பாருங்கள், பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். -1 × -1 +1, 2 × 6 12. ஆக்சுவலாக LHS என்ன வருது நமக்கு, +1/12ங்கிறது ஆன்சர் வருது.
LHS equal to 1/2 அப்படின்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த LHS வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். LHS என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், RHS equal to, RHS நமக்கு ஏற்கனவே தெரியும் ப்ராப்பர்ட்டி A into B plus A into C. இப்போ என்ன பண்ணுறோம், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம். இங்கே வந்து A and Cயோட வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறனால கேன்சல் பண்ண முடியும். 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா -1 into +1. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா -1. இங்கே 1 into 3ங்கும்போது 3 அப்படியே வந்துடும். 1 3s are 3. ஸோ -1/3 இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட் பாருங்கள், -1/2 into -5/6. இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே எங்கேயுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் by denominator into denominator. So -1 into -5 minus +5, 2 into 6 12. ஸோ இது கேன்சல் பண்ணியாச்சு, நம்ம ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இது வந்து அடிஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரும் அடிஷனில் இருக்குது. இதுலேயும் அதே சேம் ஆசிட்டிஸ் தான். 3உடைய மல்டிபிள் வந்து 12ன்னு தெரியும். இப்போ 3உடைய எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும், 4 மல்டிப்ளை பண்ணும்போது வரும். ஸோ 4ஆல் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த ஸ்டெப்பில். ஸோ -1 into 4, 3 into 4. இங்கே செகண்ட் ரேஷனல் நம்பர் ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளியர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, -1 into 4 -4, 3 into 4 12. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஃப்ராக்ஷன் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ -4/12 + 5/12. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் ஆட் பண்ணலாமா. நியூமரேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே -4 இருக்குது, இங்கே +5 இருக்குது. ஸோ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி பிக்கர் நம்பர் சைன் போடணும். ஸோ 5 - 4 1, பிக்கர் நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ -1/12 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ RHS equal to 1/12. இது செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கிறோம். LHS equal to 1/12, RHS equal to 1/12. So equation 1, equation 2. From 1 and 2, LHS equal to RHS. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அப்புறம் hence A into B plus C equal to A cross B plus A cross C. அதாவது இப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ். இதில் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் வந்து ஓவர் அடிஷன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷனும் இருக்குது. ஸோ அது ப்ரூவ் பண்ணாலும் நமக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரும். ஹென்ஸ் த ப்ராப்பர்ட்டி வில் பி ட்ரூ. நெக்ஸ்ட்டுப்பா, வெரிஃபை த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போது நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு அடிஷன். லெட் அஸ் see the addition of ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு ரேஷனல் நம்பர், லெட் அஸ் டேக் A as a ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பரோட 0வை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பாருங்கள், 0வோட எந்த ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏன்ற ஆன்சர் தான் கிடைக்கும். அதாவது ரேஷனல் நம்பரே தான் கிடைக்கும், சேம் நம்பர். அப்போ 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் தான் ஆன்சராக வருங்கிறது தான் அடிஷன் ஐடென்டிட்டி. இப்போது லெட் அஸ் டேக் A equal to -18/25. இதில் ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், -18/25. ஸோ -18/25 + 0 ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், the same number will be there. ஸோ -18/25. இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அது ரைட் சைடில் பாருங்கள், 0 + A இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை என்ன பண்ணுறோம், செகண்டாக எழுதிக்கிறோம். 0 plus the given number -18/25. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் -18/25. ஸோ LHS equal to RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் 0 is the additive identity for -18/25. -18/25ங்கிற நம்பருக்கு எது ஐடென்டிட்டியாக இருக்குது, அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக எது இருக்குது அப்படின்னா 0. இதுக்கு இந்த நம்பருக்கு மட்டும் கிடையாது கண்ணு, எல்லா ரேஷனல் நம்பருக்கும் 0 எப்படி இருக்கும், அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக தான் நமக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ the property will be true. The same identity propertyல multiplication என்னன்றது பார்க்கலாம். See the property children. A into 1 equal to A. 1ஓட எந்த ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் the same number will be there. அப்போது எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிவன் ரேஷனல் நம்பரை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் A equal to -18/25. அடிஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லைங்களா, அதே நம்பர் தான் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்திருக்கோம். -18/25ங்கிறது நம்ம ரேஷனல் நம்பராக எடுத்திருக்கோம். -18/25 into 1 equal to -18/25. இது LHS ஈக்குவேஷன் 1.
Next RHSல 1 into minus 18 by 25 equal to minus 18 by 25. 1 நாள் என்ன பண்ணுறோம் multiply பண்ணும்போது same number will be there. So this is RHS. So equation 1 and 2 equal இருக்கு. Hence 1 is the multiplicative identity. அங்கே அடிஷனில் என்ன பார்த்தோம், additive identityல என்ன பார்த்தோம், 0 is the additive identity பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து 1 is the multiplicative identity for the given rational number. Next property, verify the inverse property. Verify the inverse property. First inverse property ல addition எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். Let us take one rational number. ஒரு rational number எடுத்துக்கிறோம், ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த rational numberுடைய inverse அப்படின்னா இதனுடைய நெகட்டிவ். இப்போ ஏ வந்து எது வேணால் இருக்கலாம், எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், அதோடைய நெகட்டிவ் நம்பர் எடுக்கணும், அதே நம்பர் தான் எடுக்கணும், நெகட்டிவில் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது, சேம் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். சப்போஸ் இந்த சம்மு வந்து நெகட்டிவ் நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய இன்வர்ஸ் அப்படின்னா இதனுடைய பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும், அதாவது சேம் நம்பர் தான் எடுக்கணும், அது பாசிட்டிவாக எடுக்கணும். ஸோ அந்த இன்வர்ஸ் எடுக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போது லெஃப்ட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ணணும், ரைட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ணணும், 0 நமக்கு வரணும். ஸோ let us take here a equal to minus 7 by 17. நல்லா கவனிங்க, இங்கே நெகட்டிவ் நம்பர் தான் நம்ம ஏன்றதை எடுத்திருக்கோம். இப்போ இங்கே வந்து ஏ போய் எடுத்தாச்சு, இதில் வந்து மைனஸ் ஏன்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ மைனஸ் ஏன்னா இந்த ஏவை வந்து மைனஸில் போடணும். அப்போது மைனஸ் ஆஃப் இந்த ஏன்ற நம்பர் நம்ம போட்டுக்கிறோம். இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆகுது, ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஏயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 7 by 17. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ வந்து நெகட்டிவ் நம்பர் எடுத்திருக்கோம், ரேஷனல் நம்பர். அப்போ மைனஸே என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் நம்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்வர்ஸு. நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் நம்பராக இங்கே இருந்ததுன்னா இங்கே நெகட்டிவ் ஆகிடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கரெக்டாக தெளிவாக போடணும். வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் இது. அப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் என்ன வருது, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவா, ஏவுடைய வேல்யூ என்ன இருக்குது, minus 7 by 17 போட்டுடுறோம். மைனஸ் ஏவோட வேல்யூ இங்கே போட்டிருக்கோம், ப்ளஸ் 7 by 17 போட்டிருக்கோம். ஸோ அதே அப்ளை பண்ணிடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. ஸோ இது வந்து LHS. நெக்ஸ்ட் RHS பாருங்கள், நெகட்டிவ் நம்பர் ஃபஸ்ட்டு போடுறோம். நெகட்டிவ்னா மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, ப்ளஸ் 7 by 17 கிடச்சிருக்கா. ஸோ மைனஸ் ஏ உடைய வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம், அப்புறம் ஏ உடைய வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, ஆன்சர் 0 வருது. அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு. Hence therefore a plus minus a equal to 0 again equal to minus a plus a. அப்போது ஒரு நம்பருடைய இன்வர்ஸ் எடுக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் நெகட்டிவ் எடுக்கணும், நெகட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். a into 1 by a, a into 1 by a, ஏன்றது ரேஷனல் நம்பர். அந்த ரேஷனல் நம்பருடைய ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழ எழுதணும். ஸோ அது வந்து 1 by a. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து LHS. RHS பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கலில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் அதை ரெசிப்ரோக்கலை திருப்பி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் 1 by a, இதனுடைய ரெசிப்ரோக்கல் ஏ வந்துடும். அதே மாதிரி RHS என்ன ஆகுது அப்படின்னா அது 1ன்ற ஆன்சர் வருது. ஸோ இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பரில் பார்க்கலாம். let a equal to minus 7 by 17. இப்போ ஒரு ரேஷனல் நம்பர், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஏ வந்திருக்கு, ஏக்கு என்ன எழுதணும், ரெசிப்ரோக்கல் எழுதணும் இல்லைங்களா. ரெசிப்ரோக்கல் என்ன, 1 by a தானே. 1 by a equal to 1 மேலே போட்டுருங்க. இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏவுடைய வேல்யூ என்ன இருக்குது, அந்த வேல்யூவை அப்படியே கீழே டினாமினேட்டரில் போட்டுடுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த கீழே உள்ள ஃப்ராக்ஷன் நம்பர் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 17ன்றது நியூமரேட்டரில் வந்துடும், 7 -7ங்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 17 மேலே வந்துருச்சு, 7 வந்து -7 வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். ஏன்னா இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. ரேஷனல் நம்பர்னால் என்ன ஃபார்மாலிட்டி, ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்கும், ஆனால் டினாமினேட்டர் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அது வந்து ஒரு குவாலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர் குவாலிட்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறது என்னவாக மாறும், மைனஸாக மாறிடும். இந்த மைனஸ் என்னவாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றிடுறோம். கிவன் ரேஷனல் நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றிடுறோம். சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலில் மாற்றிக்கலாம். இது நெகட்டிவ் நம்பர்னால இந்த 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம் நம்ம.
ஸோ -17/7ங்கிறது தான் 1/a உடைய ஆன்சர். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, a இன்ட்டு 1/aவா. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, -7/17. ஸோ அதை எழுதிடுறோம். இப்போ 1/aங்கிறது என்ன வேல்யூவாக இருக்குது, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, -17/7. ஸோ அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ a இன்ட்டு 1/a. இதில் பாருங்கள் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணும்போது இப்போ 1 7s are 7, 1 7s are 7, 1 17s are 17, 1 17s are 17. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி 1ன்னு வருது. இந்த மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில் 1/a இருக்கு இல்லையா. ஸோ 1/a உடைய ஆன்சர் நம்ம ஏற்கனவே இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். -17/7 ஏன்றது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க கிவன் நம்பரு -7/17. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இது சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். 1 7s are 7, 1 7s are 7, 1 17s are 17, 1 17s are 17, மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் 1 வருது. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு நமக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ரூவ் ஆகிடுச்சு 1ன்னு. தேர்ஃபோர் ரேஷனல் நம்பர் a இன்ட்டு 1/a. 1/aங்கிறது a உடைய ரெசிப்ரோக்கல். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். வி கெட் த ஆன்சர் 1. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு. அதே சேம் டைம் ரைட் சைடு பாருங்கள், ஒரு 1/aன்ற ஒரு ரேஷனல் நம்பருடைய ரெசிப்ரோக்கல் வந்து ஏன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, 1ன்னு வருது. ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடுன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே children, we will see in the next video. Thank you.